அப்ப புரியல, இப்ப புரியுது. டே தண்ணிய பார்த்து செலவு பண்றாமா, அந்த டேப்பை மூடுமா, தண்ணிய சிந்தாத பாப்பா அப்படின்னு வீட்டுல சொல்றப்பலாம் புரியல, இப்ப புரியுது. பாகிஸ்தானோட தலைநகரமான இஸ்லாமாபாத்ல தண்ணி குறைபாடு ஏற்பட்டுருச்சாமா. அநியாயமா இல்லையா? டிராவல் பண்றப்போ 20 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போற நம்ம எங்க குடிக்கிற தண்ணிக்காகவே 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ற அவங்க எங்க? நம்ம ஊர் குட்டிஸ்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே வேகமா விளையாடுறதுக்கு ஓடி போயிருவாங்க. ஆனா அங்க இருக்க குட்டீஸ்லாம் வந்த உடனே குடத்தெல்லாம் தூக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு போயிருவாங்களாமா. கொடுமையா இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வாழ்ற அந்த ஊர்ல ஒரு தண்ணி சுத்திகரிப்பு நிலையம் கூட இல்லையாமா. அவங்களோட வருமானத்துல 20% பணத்தை வந்து தண்ணீருக்காகவே அவங்க வந்து ஒதுக்கி வச்சிட்டு இருக்காங்களாமா. ஒருவேளை எங்களால அப்படிலாம் டிராவல் பண்ணி முடியாதுப்பா, அந்த வயசானவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அங்க இருக்கே அந்த ரொம்ப மாசுபாடான அந்த குடிநீர் குடிச்சிட்டு இருக்காங்களாமா. அப்படி குடிக்கிறதுனால ஹெப்படைட்டிஸ் சி நோயால அஃபெக்ட் ஆயிட்டுமே இருக்காங்களாமா. ஸோ இதுக்கு மேல நீங்களும் கொஞ்சம் பி கேர்ஃபுல்லா இருங்க சரியா? தண்ணியெல்லாம் எப்படி செலவு பண்ணணும்னு கொஞ்சம் பார்த்து கத்துக்கோங்க. ஓகேவா?